மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், நீட் முறைகேடு நடைபெற்றதாக தெரியவந்தவுடன் தேர்வை ரத்து செய்வதே சிறந்தது என முடிவு செய்தோம் என்றும், இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு அடுத்த ஆண்டு முதல் ஆன்லைனில் நடத்தப்படும் என்றும் தெரிவிச்சிருந்தார். மேலும் OMR தேர்வுத்தாள் முறையை விட கணினி வழி தேர்வு முறை ஒப்பீட்டளவில் சிறந்தது என்றும், ஜூன் 21 நடைபெறும் நீட் மறு தேர்வுக்கு கட்டணம் எதுவும் வசூலிக்கப்படாது என்றும் தெரிவித்திருந்தார். பின்னர் தொடர்ந்து பேசிய மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான், மோசடி நபர்கள், கல்வி மாஃபியாக்களின் சதி செயலால் மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்றும், தேர்வு நேரத்தை 15 நிமிடங்கள் நீடிக்க தேசிய தேர்வு முகமை முடிவு செய்துள்ளது என்றும் தெரிவிச்சிருந்தார். மாணவர்களுக்கான போக்குவரத்து வசதிகளை ஏற்பாடு செய்வது குறித்து மத்திய அரசு மாநில அரசுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி ஏற்பாடு செய்யப்படும் என்றும், ஜூன் 21 வானிலை மாற்றங்களை கருத்தில் கொண்டு ஒரு மாற்று ஏற்பாட்டையும் தேசிய தேர்வு முகமை பரிசீலித்து வருகிறது என்றும் தெரிவிச்சிருந்தார்.